ஏய், என்ன என் புருஷ போட்டோவை கும்பிட்டு அப்படின்னு வேண்டிக்கிட்ட? நானும் தாரணியும் உன் மேல மறுபடியும் கேஸ் கொடுத்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு திட்டம் போட்டோம். ஆனா நீ அதுல இருந்து ஜாமீன்ல வந்திருக்க. அதுக்கப்புறம் இந்த கிறுக்குச்சிங்க மீனாட்சியும் திவ்யாவும் உன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டோம் அறிஞ்சுக்கிட்டோன்னு கிறுக்குத்தனமா ஏதேதோ ஒளறி அவளுங்க உன்னை மன்னிக்கவும் செஞ்சுட்டாளுங்க. அதுக்கப்புறம் என் தம்பி முத்து உன் கூட சென்னைக்கு வந்ததுல இருந்து நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ வேணும்னே என் புருஷனை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டிருக்க மாட்டேன்னு அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் உளறிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க 3 பேர் சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு, அந்த பக்கம் உன் அப்பாவோட பணத்தையும் வச்சுக்கிட்டு நீ எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து தண்டனை வாங்காம தப்பிச்சிடலான்னு நினைச்ச. ஆனா நான் சும்மா இருப்பேனா? அடிக்கடி தாரணிய நல்லா உசுப்பேத்தி விட்டு அது மூலமா அவ மீனாட்சி கிட்டையும் திவ்யா கிட்டையும் என் தம்பி முத்து கிட்டையும் இனிமே அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டான். இனிமே உனக்கு இந்த வீட்டுல யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு உங்க அப்பா உனக்கு சாதகமா என்ன ஆதாரத்தை வேணாலும் கொண்டு வரட்டும். ஆனா நாங்க அத்தனை பேரும் உனக்கு எதிரா நிக்கும் போது தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா தான் வரும். அதனால நீ ஜெயில் தண்டனை அனுபவிக்க போறது நிச்சயம்.